ப்ரோ கபடி சீசன் 12க்கான ஆப்ஷன் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னுக்கூட்டி தொடர்ந்து இதை பற்றின அப்டேட் வந்துக்கிட்டே தான் இருந்தது. பட் இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பெருசாக இதை பற்றின அப்டேட் கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு டீமும் உங்களோட டீமை பற்றின அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பாக நம்ம தமிழ் தலாஸ் டீம் கூட நம்ம புது கோச் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. புதிய ஹெட் கோச்சை சஞ்சீவ் பல்யன் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சாஹில் குலியா, அபிஷேக், மோஹித் மாதிரியான பிளேயர்ஸை தமிழ் தலாஸ் டீம் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னும் பல டீம்ஸ் அவங்களோட புது என்வைபி பிளேயர்ஸை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. அண்ட் நிறையவே டீம்ஸ் அவங்களோட கோச்சஸையுமே சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் புது கோச்சஸையும் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு சில டீம் அவங்களோட கோச்சஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் புது கோச்சை கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க மீதம் இருக்கக்கூடிய டீமும். ஸோ அப்போவே இந்த அப்டேட்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக ப்ரோ கபடி சீசன் 12 ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. பட் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இதை பற்றின அப்டேட் ரொம்ப பெரிய அளவில் இல்லை. பட் இப்போ திரும்பவும் இதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் இப்போ ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ரீகேட்டகரைஸ்டு பிளேயர் லிஸ்ட் இப்போ வந்திருக்கு. ஸோ பேசிக்காக அந்த ரீகேட்டகரைஸ்டு பிளேயர் லிஸ்ட்னால் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். நடந்து முடிஞ்ச ப்ரோ கபடி சீசனில் ஒவ்வொரு பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தும் அவங்கள ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி பிடிப்பாங்க. இதில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸுக்கு ஏ கேட்டகரியும், ஓரளவுக்கு ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸுக்கு பி கேட்டகரியும், ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ண இல்லை பெருசாக சான்ஸ் கிடைக்காத பிளேயர்ஸுக்கு சி கேட்டகரியும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கேட்டகரிஸை வச்சு தான் அடுத்த சீசன் ஆப்ஷனில் இவங்களை ஏற விடுவாங்க. ஸோ முதல்ல ஏ கேட்டகரி பிளேயர்ஸாக ஆப்ஷனில் ஏழ விடுவாங்க. அதுக்கப்புறம் பி கேட்டகரி பிளேயர்ஸாக ஆப்ஷனில் ஏழ விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சி கேட்டகரி வருவாங்க. அண்ட் இதற்கப்புறமும் டி கேட்டகரின்னு ஒன்று உண்டு. டி கேட்டகரி பெருசாக நேஷ்னல் டீமுக்கோ இல்லை இந்த ப்ரோ கபடி மாதிரியான இடத்துல ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது ப்ரோ கபடியில் விளையாடாத பிளேயர்ஸ், ஸ்குவாடில் செலக்ட் ஆகாத பிளேயர்ஸ் எல்லாருமே டி கேட்டகரியாக இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் அவங்களோட பேஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த கேட்டகரி தான் தீர்மானிக்கும். அதாவது ஏ கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயர் அதிகபட்சம் 30 லட்சம் அவங்களோட பேஸ் அமௌண்ட்டாக வச்சுக்கலாம். அண்ட் பி கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் 20 லட்சம் அவங்களோட பேஸ் அமௌண்ட்டாக வச்சுக்கலாம். அண்ட் சி கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு 12 லட்சம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் தான் இந்த ரீகேட்டகரைஸ்டு பிளேயர் லிஸ்ட் யூஸ் ஆகுது. ஸோ லாஸ்ட் சீசன் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அடுத்த சீசன் இவங்களை ஏல விடுவாங்க. அண்ட் இந்த ஏலத்தில் இவங்களோட பேஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் தீர்மானிப்பாங்க. ஸோ இப்போ இந்த ரீகேட்டகரைஸ்டு பிளேயர் லிஸ்ட்டை அஃபிஷியலாகவே வெளியே விட்டுருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் இப்போவே வந்துடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ரொம்ப சீக்கிரமாக ப்ரோ கபடி ஸ்டார்ட் ஆக போகுது. ப்ரோ கபடி நடக்கிறதுக்குன்னு ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆயிரும். பட் ஆப்ஷன் இன்னும் இந்த ஜூலைலேயோ இல்லை ஜூன் மாதம் முடிவுலையோ ஸ்டார்ட் ஆகலாம். மேக்ஸிமம் ஜூலை மந்த் ஆப்ஷன் இருக்கும். அதை தாண்டி போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இந்த லிஸ்ட்லாம் இப்போவே வர ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் ஆல்ரெடி டீம்ஸ்லாம் ரிலீஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் என்ஒய்பி சைனிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரொம்ப அவசரமாக கோச்சஸ்லாம் சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரிலீஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கூடிய சீக்கிரத்தில் ப்ரோ கபடிக்கான ஆப்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். ஸோ இதற்கப்புறமும் அடுத்தடுத்த பெரிய பெரிய அப்டேட்லாம் வரப்போகுது. இப்போ தான் ரீகேட்டகரைஸ்டு பிளேயர் லிஸ்ட் வந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் இன்னமும் ஒவ்வொரு டீமும் உங்களோட ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட்லாம் விட ஆரம்பிப்பாங்க. அண்ட் ரீடைன்மெண்ட் பிளேயர்ஸோட லிஸ்ட்டையும் விட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நான் ஏ கேட்டகரி அண்ட் பி கேட்டகரி இந்த 2 லிஸ்ட்டையும் மட்டும் சொல்கிறேன். மற்றதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. சி கேட்டகரி எல்லாம் இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்ப லென்த் ஆகும், அதுக்கு தான். ஸோ ஓகே, நம்ம பெங்கால் வாரியர்ஸ் டீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பெங்கால் வாரியர்ஸ் டீமில் ஏ கேட்டகரியில் ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கார், ஃபசல திரைச்சலி. அண்ட் பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மணிந்தர் சிங் இருக்கார், நிதேஷ்குமார் இருக்கார், அண்ட் நிதின் தங்கர் இருக்காங்க. அண்ட் மீதி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீமும் சி கேட்டகரியில் தான் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பெங்களூர் புல்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் ஒரு பிளேயர் கூட ஏ கேட்டகரி லிஸ்ட்டில் கிடையாது. அண்ட் பி கேட்டகரிலையும் ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் இருக்கார், பர்தீப் நர்வால். மீதி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீமும் சி கேட்டகரியில் தான் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம தபாங் டெல்லி கேசி பக்கம் வந்தோம்னா இங்கே 2 பிளேயர்ஸ் ஏ கேட்டகரியில் இருக்காங்க, யோகேஷ் தய்யா அண்ட் ஆஷு மாலிக். இந்த 2 பிளேயர்ஸுமே ஏ கேட்டகரியில் இருக்காங்க. அண்ட் பி கேட்டகரியில் நம்ம நவீன்குமார் இருக்கார். அண்ட் மீதி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீமும் சி கேட்டகரியில் தான் இருக்காங்க. இங்கே நவீனுக்கு இன்ஜுரி, அதனால தான் இங்கே இருக்கார். அண்ட் அதுக்கப்புறம் குஜராத் ஜெயின்ஸ் பக்கம் வந்தோம்னா இங்கே ஏ கேட்டகரியில் ஒரு பிளேயர்ஸும் கிடையாது. அண்ட் பி கேட்டகரியில் ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கார், குமான் சிங். அண்ட் மீதி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீமும் சி கேட்டகரியில் தான் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் பக்கம் வந்தோன்னா இங்கே 2 பிளேயர்ஸ் ஏ கேட்டகரியில் இருக்காங்க. முகமது ரெசுச்சியான ஷாஜுல் இருக்கார், அண்ட் ராகுல் சத்பல் இருக்கார். அண்ட் பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜெய்தீப் இருக்கார், சஞ்சய் இருக்கார், அண்ட் சிவம் பட்டாரே இருக்கார், அண்ட் வினய் ராத்தே இருக்கார். அண்ட் மீதி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீமும் சி கேட்டகரியில் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் பக்கம் வந்தோன்னா இங்கே ஏ கேட்டகரியில் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பிளேயர் ரேசா மித்வகரி, அண்ட்
அன்குஷ் ராத்தி இருக்கார் அண்ட் நம்ம அர்ஜுன் தேஷ்வால் இருக்காங்க. இந்த 3 பிளேயர்ஸுமே ஏ கேட்டகரியில் இருக்காங்க. அண்ட் பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சுர்ஜித் சிங் இருக்கார் அண்ட் மீதி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீமும் சி கேட்டகரியில் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பட்னா பைரேட்ஸ் டீம் பக்கம் வந்தோம்னா இங்கே ஏ கேட்டகரியில் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம்னா சுபம் சிங்டே இருக்கார் அண்ட் தீபக் ராத்தி இருக்கார் அண்ட் நம்ம தேவாங்கர் இருக்கார். அண்ட் பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அன்கித் ஜக்லான் அண்ட் நம்ம அயான் இருக்கார். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீமும் சி கேட்டகரியில் இருக்காங்க. நம்ம சுதாகரும் சி கேட்டகரி தான். ஓகே, அடுத்தது நம்ம புனேரி பல்டன் டீம் பக்கம் வரலாம். புனேரி பல்டன் டீமை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஏ கேட்டகரியில் ஒரு பிளேயர்ஸும் கிடையாது. அண்ட் பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அஸ்லாம் இனாம்தார் இருக்கார், சங்கேத் ஜாவத் இருக்கார், கௌரவ் கொத்ரி இருக்கார் அண்ட் அபினேஷ் நட்ராஜன் இருக்கார் அண்ட் பங்கஜ் மோகித் கோயத். இந்த பிளேயர்ஸ்லாம் பி கேட்டகரியில் இருக்காங்க. அண்ட் இது போக மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே சி கேட்டகரியில் தான் இருக்காங்க. அடுத்தது நம்ம தமிழ் தலாஸ் டீம் பக்கம் வந்தோம்னா இங்கே ஏ கேட்டகரியில் ஒரு பிளேயர்ஸும் கிடையாது. பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மொயின் ஷஃபாகி இருக்கார் அண்ட் அமீர் ஹசன் பஸ்தாமி இருக்கார், சாகில் குலியா இருக்கார், நிதேஷ்குமார் இருக்கார், நரேந்தர் இருக்கார் அண்ட் சச்சின் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பி கேட்டகரியில் இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே சி கேட்டகரி தான். அண்ட் அடுத்ததாக நம்ம தெலுங்கோட்டேரியன் டீம் பக்கம் வந்தோம்னா இங்கே 2 பிளேயர்ஸ் ஏ கேட்டகரியில் இருக்காங்க. நம்ம விஜய் மாலிக் இருக்கார் அண்ட் பவன் ஷெராவத் இருக்கார். இதுக்கப்புறம் பி கேட்டகரியில் ஒரு பிளேயர்ஸும் இந்த டீமில் கிடையாது. மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே சி கேட்டகரி தான் இந்த டீமில். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம யூ மும்பா டீம் பக்கம் வந்தோம்னா இங்கே ஒரு பிளேயர் மட்டும்தான் ஏ கேட்டகரியில் இருக்கார். அது அந்த டீமோட கேப்டன் சுனில்குமார். அண்ட் பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜவர் தினேஷ் இருக்கார் அண்ட் ரோஹித் இருக்கார் அண்ட் ரிங்கு சர்மா இருக்கார், அஜித் சௌஹான் இருக்கார், நம்ம மஞ்சித் இருக்கார். ஸோ இவங்க எல்லாருமே பி கேட்டகரியில் இருக்காங்க. அண்ட் இது போக மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே சி கேட்டகரியில் இருக்காங்க. அண்ட் அடுத்தது நம்ம யூபிஓ டீம் பக்கம் வந்தோம்னா இங்கே ஏ கேட்டகரியில் 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. பரத்துல்லா இருக்கார் அண்ட் சுமித் சாங்வான் இருக்காங்க. இந்த 2 பிளேயர்ஸுமே ஏ கேட்டகரி. அண்ட் இது போக பி கேட்டகரி பக்கம் வந்தோம்னா மகேந்தர் சிங் இருக்கார், ஆஷுஷ் சிங் இருக்கார், பவானி ராஜ்புட் இருக்கார் அண்ட் கஹனா கவுடா இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த டீமோட பி கேட்டகரி லிஸ்ட். இது போக மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயருமே சி கேட்டகரியில் தான் இருக்காங்க. ஸோ ஓகே, இது தாங்க ஃபுல் லிஸ்ட். நான் மொத்த லிஸ்ட்டையும் நான் ஸ்க்ரீனில் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஆடியோ கிளாரிட்டி கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அண்ட் அடுத்த வீடியோவில் கரெக்டாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ரெகுலர் ப்ரோ கபடி அப்டேட்டை நம்ம சேனலில் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ப்ரோ கபடி பற்றின A to Z எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனலில் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் நிறையவே அப்டேட் காத்துக்கிட்டு இருக்குது. ரிலீஸ் அப்டேட் வரப்போகுது அண்ட் ரிட்டன்ஷன் அப்டேட் வரப்போகுது. கோச்சஸ் பற்றின அப்டேட்டை சொல்லுவாங்க அண்ட் ஆப்ஷன் என்னைக்குன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் வந்ததுக்கப்புறமும் ஒட்டுமொத்த டீட்டெயிலுமே நீங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட், ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.